மோகனூர் அம்பியா 50. எல்லாத்தையும் எடுக்கணும் கல்யாணம் வந்துட்டு சாப்பாடு சூப்பர் சாப்பாடு வேஸ்ட்டு நைஸ் ஃபுட்டு ஆல் இந்த 2 பேருக்கும் வேஸ்ட்டு ஆல் த பெஸ்ட் மை சேனல். இதில் வண்டிட்டு 2 பேருக்கு பசங்களுக்கு ஒரே நல்லது கிடையாது, 2 பேருக்கு ஆல் தி பெஸ்ட். முருகருக்கு வள்ளி தேவனைக்கு குழந்தை கிடையாதோ? முருகனுக்கு வள்ளி தேவனைக்கு குழந்தை பிறந்த கிடையாதோ? 2 பொண்டாட்டி இன்னைக்கு தான். அப்போ இன்னைக்கு தானே கல்யாணம், இன்னைக்கு சாப்பாடெலாம் முடிஞ்சுட்டு அப்போ இன்னும் அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும். இன்னைக்கு கல்யாணம் தாலியெல்லாம் கட்டியாச்சுல, அடுத்த வருஷம் 2 பிள்ளை. வள்ளிக்கு ஒரு குழந்தை, தெய்வானிக்கு ஒரு குழந்தை. யாரையாவது என்ன செய்யணும்னா, யாராவது முருகன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அதே போல் வள்ளி தெய்வானே வள்ளின்னு பேர் இருக்குமா தெய்வானு, நிஜமாகவே கல்யாணம் முடிச்சு வச்சுக்கணும். அப்போனா உண்மையாக குழந்தை பிறந்துரும்ல. இது தெய்வ பிறவி கையில் நம்மளை போலையா குழந்தை பிறகு அப்படி பிறக்கா இல்லை. அது அசுரனை அழிக்கிறதுக்காக நெத்தியிலேருந்து பிறந்தவர் முருகர். அசுரன் எல்லாத்துலேயும் வரம் வாங்குவான், எனக்கு மனுஷனாலும் சாகக்கூடாது, விலங்கால சாகக்கூடாதுன்னு வேண்டனா. ஆனால் 6 தலை உள்ளவனால சாகக்கூடாதுன்னு வேண்டலை. அதுதான் சிவன். நெற்றிக்கண்ணை திறந்தால் நம்ம பாவத்தை மன்னிப்பார், நெற்றிக்கண்ணை திறந்தால் அழிச்சிடுவார். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமேன்னு சொல்லுதாங்களா படத்தில். நெற்றிக்கண்ணு கோபத்தில் அவன் நமக்கு சாப்பாடு போடுறது சிவனு, உயிர் போவது சிவனு. அரக்கன் பூரா வந்து சிவன்கிட்ட கேட்பான், சிவன் வரம் கொடுத்துருவார். கொடுத்துட்டு கடைசியில் அவன் தலையிலே கொண்டு தலையை வைப்பான். வரம் கேட்ட பயிலுவேன். வரம் கேட்டோன்னா ஒன்றையே அழிக்க சீட்டை எனக்கு கொடுன்ட்டு பிடிப்பான். இந்த எப்படி அரசியலில் பிடிக்காங்க. வரம் கொடுத்துட்டு அவர் சசிகலா என்ன பண்ண ஜெயலலிதா அம்மா, சரியா? அதை போல் அதனால தான் அவர் வந்து நெத்தி கண்ணில் 6 கார்த்திகை பெண்ணு பிறந்து அந்த நெற்றிக்கண்ணு அவனை அழிக்க தானே 6 தலை ஒன்றா சேர்ந்துட்டலாம். அதை அவன் வேண்டலை. எனக்கு 6 தலையால் சாவரன்னு வேண்டலை, அது மட்டும். அதைத்தான் அவர் 6 தலையாக எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு உடம்பாக்கி எப்படி பிள்ளையாரும் அப்படி பிறந்தார். அதான் அசுரனை வெல்ல அதை போல வச்சு அழிச்சார். நிஜமாவே ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தானக்கா. அதான் அடுத்த வருஷம் வள்ளிக்கு ஒரு குழந்தை, தெய்வானிக்கு ஒரு குழந்தை, 2 பிள்ளை பிறக்குது. இந்த குழந்தை எங்கே போய் தேடணுமா? சிவனும் சக்தி 2 பேருக்குமே குழந்தை வந்து அசுரரை ஒழிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது, அது உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த சாமிக்கு போட்டாங்களா என்னது, வேப்பலையா துளசியா? நொச்சி இலை. நொச்சி இலை அப்படி போடலாமா முருகருக்கு? அப்படியா? நொச்சி இலை தான் இங்கே ரொம்ப கிடைக்குமே. நம்ம ஊர் சைடில் கிடைக்குமே நொச்சி. பூ அவ்வளோ வாங்கணும்னா 1 லட்சம் ஆகணும். ஒவ்வொரு பூ போடலாம், அப்படி போட முடியாத. இது செழிப்பு அள்ளி போட்டானுக்கா. வேப்பலைன்னா போடலாம். வேப்பலை போட மாட்டாங்களோ? வேப்பலையை உருவி வச்சுக்கிட்டு. வேப்பலைன்னா செழிப்பு. நொச்சி இலையில சாமி இருக்கும். இப்போ இருட்டாயிட்டேன், மணி எத்தனை, அவ்வளோ தூரம் போகணும். சாமி தான் கூட வரணும். துணிஞ்சு வந்தாச்சு, துணிஞ்சு போக வேண்டியதுதான். பேட்ரி அம்மா கூடாது கூட வா தாயே.
லைட்டை உள்ளே போட்டுட்டு அணைச்சிருக்கோம். எரிஞ்சு முடிச்ச பிறகு அணைக்கலாம்ல. உலகத்தில் கடவுள் துணை இல்லைன்னா வாழவே முடியாது. என்னென்ன ஆபத்தெல்லாம் வருது. சைக்கிளில் போகிறாங்க, ஒரு நிமிஷம்தான் வாழ்க்கை. சொல்லுதேன், கண்ணை முடிக்கிட்டு போகிறாங்கல்ல. மனுஷனுக்கு என்னென்ன நோய் வருது, என்னென்ன வருது. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு உயிரோடு இருக்க நேசம் கிடையாது. அதெல்லாம் காப்பாற்று. எத்தனை இதால் ஆபத்து வருது. ஐயா, நான் யூடியூப்பர் யூடியூப்பில் போடுவேன். நாளைக்கு எல்லோரும் மொபைல்லையும் வரும். சூரபத்மா கொண்டாருல, அதெல்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி எடுத்தோம்ல, கை இழுத்துக்கிட்டு போயிட்டு கூட்டத்தில் வயசானோன்னா கை இழுத்துட்டு போகுதுல. வேறு வீட்டை பார்த்து போகிறாவ. அந்த வீடு திறந்து கிடக்கல, அதனால திறந்து விட்டு என்று அழைக்காது.